ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து சம்பவம் போகுது. விஷால் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. யாருக்கு? மேனேஜர்ஸ் டீமுக்கு இல்லை, லேபர்ஸ் டீமுக்கு. என்னங்க மேனேஜர் டீம்லேருந்து லேபர் டீமுக்கு வந்துட்டு ஐடியா கொடுக்குறாரு. அவருக்கு தான் லேபர் டீமில் போகணுன்னு ஆசைப்பட்டார். நேற்று கூட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் பார்த்துட்டு இருக்காரு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ லைவில் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். இதில் என்ன கொடுமைனா, அருண் பண்ணுற விஷயங்கள் விஷாலுக்கே வெறுப்பாகுது போல இருக்குது. ஏன்டா பேசுகிற சரி, எவ்வளோ நேரம் தான்டா பேசுவேன்? ஒர்த்தையெல்லாம் பேசிட்டே இருக்கேடா, உனக்கே கொஞ்சம் மனசாட்சி இல்லையா? நீ பேசுறது வெறும் கடுப்பாக இருக்குடா. நான் தனியாகவும் போய் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. அட்லீஸ்ட் நானாச்சும் அங்கே போகிறேன். இதை தாண்டி ஒரு விஷயத்த மேனேஜ்மெண்ட்டு கேட்கலாம்டா. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் யூனியன் லீடர் வேணான்றீங்களா? ஒரு வாட்டி தான் அந்த யூனியன் லீடரை வைக்க சொல்லுங்களேன். வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வைங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் வச்சு யூனியன் லீடர் செட் ஆகலை, எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமாக இருக்குது, அவர் எங்களுக்காக செயல்பட மாட்டார் அப்படின்னும் போது நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கன்னா யூனியன் அந்த ஆஃபீஸில் வந்து பிரச்சனை வரும். உடனே மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் உள்ளே வரும். அப்படியே ஒரு கலவரமாகும். அழகாக எவ்வளோ சூப்பராக விஷயங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் டபக்குன்னு முடிச்சு வச்சிட்டிங்கன்னா இங்கே எப்படி வந்து டாஸ்க்கு வந்து முன்னேறும்? அதுலேயும் தேவையில்லாமல் நொய்யின்னு பேசிட்டே இருக்கீங்களா? என்ன தான் கலதை அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் அருணை பற்றி சொல்கிறார். எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல? அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணியிருக்காப்புல. அப்போ சத்யா என்ன சொல்கிறாருன்னா, டேய் இங்கே என்ன திரும்ப நடக்குது மச்சி? வாரங்கள் நெருங்க எல்லோரும் இண்டிவிஜுவல் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க மச்சி. செல்ஃபாக ஆடுறானுங்க, செல்ஃபிஷாக ஆடுறானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, நான் வந்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட் மட்டும் தான் நாங்கள் விளாடுவோம். ஏன்னா அப்போ விஜய் சேதுபதி வந்து ஏதாவது கேட்பார். அப்போ நான் கருவண்டு பொன்வண்டு சிறுவண்டு சொல்லிட்டு உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான். அந்த வாரம் முழுக்க நான் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் நாமினேஷனில் போய் மக்களும் எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்களா எப்படி ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னமும் போடுவாங்க, இதுக்கப்புறம் போடுவாங்க. நான் டாப் 5ல் வருவேன், டைட்டில் வின் அடிச்சு போயிடுவோம் போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஜய் விஷால் டென்ஷன் ஆகிட்டு இவ்வளோ ஐடியா கொடுக்குறது சூப்பராக இருக்குது. அதாவது அந்த கேமை நகர்த்தினா தான் அந்த கேமில் அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் வருன்ற விஷயமே தெரியும். இவங்க கேமே ஆரம்பிக்க முடியாமல் கேமை ஆரம்பிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. நேற்று வந்து ராணவ் என்ற அருண் தான் முக்கியம். டென்ஷன் பண்ணி கடைசி வரைக்கும் கேமே ஃபுல்லாக விளையாடவே இல்லை. இன்றைக்கி அதான் டென்ஷன் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு விஜய் விஷாலை கேட்டுட்டு இங்கே இந்த பக்கம் வந்துடுறாரு போல இருக்குது தொழிலாளர் டீமில். பார்க்கலாம் அவர் லேபர் டீம் வந்ததுக்கப்புறமா என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பேசுறதுனால கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே விஜய் விஷால் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் லேபர் ஸ்டாஃபுக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்காரா, இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபை சாய்க்கிறதுக்கு இங்கே ஒரு விஷயத்த பண்ணுறதா தெரியல. ஆனால் அவர் சொல்கிற ஐடியா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அதை கேட்குறதுக்கு அங்கே ஆள் இல்லை. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.